பிட்காயின் முதலீட்டாளர்களே கொஞ்சம் உஷாரா இருங்க. 2026 வருஷம் கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய சரிவு காத்திருக்கலாம் அப்படின்னு நிபுணர்கள் எச்சரிச்சிருக்காங்க. இதற்கு காரணம் திமிங்கலங்கள். யார் இந்த திமிங்கலங்கள்? கிரிப்டோ உலகத்துல ஆயிரக்கணக்கில் பிட்காயின் வைத்திருக்கக்கூடிய பெரிய பெரிய பணக்கார முதலீட்டாளர்களை தான் வேல்ஸ், அதாவது திமிங்கலன்னு சொல்வாங்க. அவங்க நினைச்சா மார்க்கெட்டை ஏற்றவும் முடியும், இறக்கவும் முடியும். இப்போ பிரச்சனை என்னன்னா, இந்த திமிங்கலங்கள் 2025 வருஷம் முழுக்க பிட்காயினை விற்றுக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். அலிசார்ட்ஸ் என்ற நிபுணர் வெளியிட்ட தகவலின்படி கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் சுமார் 1,61,294 பிட்காயின்கள் விற்கப்பட்டுள்ளன. இதன் மதிப்பு எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட $15 மில்லியன். இந்திய மதிப்பில் சுமார் 1,20,000 கோடி ரூபாய். பொதுவாக மார்க்கெட் விலை ரொம்ப குறைய போகுதுன்னு தெரிஞ்சாதான் இந்த திமிங்கலங்கள் இப்படி மொத்தமா விற்பாங்க. விலை உச்சத்துல இருக்கும் போது வித்துட்டு தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறது அவங்க பிளான். இன்னொரு பக்கம் ஷாக்ஸ் எனப்படும் நடுத்தர முதலீட்டாளர்கள், அதாவது 100 முதல் 1000 பிட்காயின் வச்சிருக்கிறவங்க தொடர்ந்து வாங்கிட்டு வராங்க. இதனால தான் விலை இன்னும் தாறுமாறா விழாம $87,000 தாக்கு பிடிக்குது. ஆனா பெரிய இடத்துல இருந்து எவ்வளவு பெரிய செல்லிங் நடக்கிறது நல்ல அறிகுறி இல்லைன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. 2026 இதே மாதிரி வித்துக்கிட்டே இருந்தாங்கன்னா பிட்காயின் விலை பெரிய அளவுல சரிய வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் திமிங்கலங்கள் கிட்ட இன்னும் 20 லட்சம் பிட்காயின்கள் வரைக்கும் இருக்கு. அவங்க அடுத்து என்ன முடிவு எடுக்கிறாங்க என்பதை பொறுத்து தான் பிட்காயினோட எதிர்காலமே இருக்கு. ஸோ இப்போதைக்கு புதுசா முதலீடு பண்றவங்க கொஞ்சம் பார்த்து யோசிச்சு முதலீடு பண்ணுங்க. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க.